அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th மேக்ஸில் நம்ம இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லக்கிலி நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருக்குது. ஸோ டிசம்பர் 12 இருக்குது, 13 இருக்குது, 14 இருக்குது, 15 இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் இருக்கணும், நம்ம பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஆஃப் இயர்லி நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் நம்மளை வந்து தயார்படுத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு எக்ஸாம் மூலயமா. ஸோ அதை நீங்கள் வந்து மனசில் வச்சிருக்கணும். ஸோ அதை மனசில் வச்சு தான் இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாருமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை பாஸே ஆகிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன், அட்லீஸ்ட் பாஸ் ஆச்சு ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் ஓரளவு, ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஐ ஓப்பனராக இருக்க போது. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இவ்வளோ நாள் நமக்கு லீவ் இருக்குது. அதனால் நம்ம எடுத்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிக்கிறது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிக்கவே படிக்காதீங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 3 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ மேக்ஸை பொறுத்த மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம வந்து படிக்கவே கூடாது. ஏன் நான் வந்து சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு கொஷின், ஒரு கான்செப்ட் இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் வந்து படிக்கிறீங்க. ஸோ அந்த கான்செப்ட் கேட்கணும்னு அவசியமே இல்லை, இல்லை அந்த சம் கேட்கணும்னு அவசியமே இல்லை, இல்லை நம்பரை மாற்றலாம், இல்லை க்ரியேட்டிவாக வேறு சம் கேட்கலாம், இல்லை அப்ளிகேஷன் ஓரியன்டாக கூட அதை வந்து கேட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் பிலீவ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இதை படிச்சிடலாம், அதை படிச்சிடலாம். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் சம்ஸை நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க. எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் எல்லாமே தான் நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம டேட் வைஸ் நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன படிக்க போகிறோன்னு. அதாவது யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு 4 சாப்டர் படிக்கணும். நீங்கள் மேக்ஸில் இது வரைக்கும் பாஸே யாருக்கு கஷ்டப்படுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அதாவது சாப்டர் 1 படிக்கணும், சாப்டர் 2 படிக்கணும், சாப்டர் 11 படிக்கணும், சாப்டர் 12 படிக்கணும். எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் ஒரு சம் விடாமல் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ்லேருந்து எல்லா சம், எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், எல்லா எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம வந்து படிக்கிறோம். அதாவது நெவர் ஸ்கிப் அ சிங்கிள் கொஷின். இந்த 4 லெசனுமே நீங்கள் வந்து இன்னைக்கு படிக்கிறீங்க. அதான் நான் உங்களுக்கு போட்டு தான் கொடுக்குறேன். நீங்கள் படிக்க முடியலன்னா நீங்கள் வந்து வேறு டேட்ஸ்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது உங்களுடைய டார்கெட் 1. யாராக இருந்தாலும் நம்மளுடைய டார்கெட் 1 இதுதான். ஓகேவா? ஸோ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 11, சாப்டர் 12. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயுமே இம்பார்ட்டன்ட் படிப்பாங்க. சாப்டர் 1ல் கிராமர் ரூலு, சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா 2.5, சாப்டர் 12ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 12.2. ஸோ இப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த 4 சாப்டருமே நீங்கள் ஃபுல்லாக படிங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் நம்மளால் எடுக்கவே முடியாது. ஓகேவா? இது உங்களுடைய டார்கெட் 1. நெக்ஸ்ட் நம்மளுடைய செகண்ட் டார்கெட் என்னன்னா, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 8. இந்த 4 லெசன் நீங்கள் தரவாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த லெசன் வரலாம். இது நம்மளுடைய டார்கெட் 2. இந்த டார்கெட் 2 நான் என்ன டேட் போட்டிருக்கேன்னா டிசம்பர் 13. இந்த 2 டார்கெட்டும் நீங்கள் 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து படித்து முடிச்சிடணும். அதாவது தேர்ஸ்டே அண்ட் தென் யுவர் ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் வந்து படித்து முடிச்சிடணும். நெக்ஸ்ட் 2 டார்கெட் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் 3 பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 அல்லது சாப்டர் 6. ஸோ ரெண்டுமே படிக்க முடியுன்றவங்க ரெண்டுமே படித்து முடிச்சிருங்க. நான் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு நல்ல மார்க் எடுக்கணுன்றக்காக நான் வந்து சொல்கிறேன். ஒரு 90 மேலே இல்லை 95 மேலே அவுட் ஆஃப் 100 ஐம் ஸ்பீக்கிங். ஓகேவா? சாப்டர் 5 ஆர் சாப்டர் 6 ரெண்டில் ஒன்று படிச்சுக்கோங்க. ஸோ சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் படிக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ படிக்க முடிகிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டையுமே படிச்சிருங்க. இல்லை ரெண்டில் எதனா ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 5 நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் சீக்கிரமாகவே படித்து முடிச்சிருவீங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்மளுடைய டார்கெட் நம்பர் 4, அதாவது நம்மளுடைய கடைசி டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 9, சாப்டர் 7, சாப்டர் 10. இந்த 3ல் பார்த்தீங்கன்னா எனி 2 படிச்சுக்கோங்க. நான் என்ன பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுவேன்னா, கம்பல்சரி நீங்கள் 9th லெசன் படிக்கணும். இன்டகிரேஷன் இஸ் மேண்டட்டரி ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இன்டகிரேஷன் வந்து கம்பல்சரி படிக்கணும் 9th லெசன். அதுலேயுமே ஏரியா சம், வால்யூம் சம், இந்த மாதிரிலாம் வந்து இம்பார்ட்டன்ட் படிக்காதீங்க, எல்லாமே படிங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தரவாக படிக்கணும் ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த 9th லெசனை நம்ம கம்ப்ளீட்டாக தரவு பண்ணுறோம். எய்தர் 7 ஆர் 10 ரெண்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளோட ஃப்ளோ வந்து போக போகுது. இது வந்து டிசம்பர் 15. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் இன்னொரு மிஸ்டேக்கே பண்ணுறாங்க. இப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா 1 மார்க்ஸை விட்டுறீங்க. 1 மார்க்ஸ் எத்தனை மார்க்குக்கு நமக்கு வந்து கேட்குறாங்க? 20 மார்க்குக்கு நம்ம மேக்ஸில் 1 மார்க் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 13லேருந்து 15 கேள்வி புக் பேக்கே வந்துடும். ஸோ நம்ம இப்போலேருந்தே இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம்லேருந்தே நம்ம 1 மார்க் படிக்க ஆரம்பித்தாதான்
நம்மளுடைய டார்கெட்டான இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம சிறப்பாக பண்ண முடியும். ஸோ நான் ஃப்ராங்காக பேசுகிறேன், இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்காதீங்க. எல்லா சமம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லெசனில் படிக்கிறீங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் நீங்கள் படிக்காமல் இருந்துடாதீங்க. ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட் டைமில் பார்த்துக்கலாம். உங்களால் அட்லீஸ்ட் சால்வ் பண்ணி படிக்க முடியலனாலும் எல்லா 1 மார்க்கையும் நீங்கள் மக்கப் இல்லை இந்த மாதிரி ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்க. ஸோ அந்த மாதிரியாச்சும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா லெசனுக்குமே 1 மார்க் படிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லெசன் டில் த 12th லெசன் 1 மார்க் இஸ் மேண்டேட்டரி. ஸோ 1 மார்க் எல்லா லெசனுக்கும் நீங்கள் வந்து படிச்சிருங்க. இந்த லெசன் படிக்கும் போதே படிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம லாஸ்ட் நாள் படிக்கூடாது, டிசம்பர் 14 இருக்குல்ல, அப்போ நீங்கள் 1 மார்க்ஸ்க்குன்னு தனியாக வச்சுக்கலாம். எல்லாமே படிச்சிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ. ஒரு டாப்பராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகிறக்கே கஷ்டப்படுறீங்கன்னா டார்கெட் 1லேருந்து வாங்க. டார்கெட் 1 முடிச்சிட்டிங்கன்னா டார்கெட் 2க்கு போங்க. இந்த மாதிரி போங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை என்னால் ரொம்ப படிக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட் 1 டார்கெட் 2 படிச்சுட்டு தென் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் படிக்கலாம். நான் வந்து பாஸ் ஆகிறக்கே கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்க்கு தான் இதை நான் வந்து சொல்கிறேன். டார்கெட் 1 டார்கெட் 2 படிச்சுட்டு இந்த ரிமைனிங் உள்ள சாப்டர்ஸில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. எனிவே யூ ஹேவ் டு லேர்ன் டார்கெட் 1 டார்கெட் 2 ஃபுல்லி. நம்ம எத்தனை சாப்டர் ஃபுல்லாக படிக்கிறோம்? 4, இங்கே ஒரு 3, 7 சாப்டர்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கிறோம். மொத்தம் இருக்கிறது எத்தனை சாப்டர் இருக்குது நமக்கு? மொத்தம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 12 சாப்டர். அதாவது மோர் தேன் 50% மேலே நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கிறோம். எத்தனை 5 மார்க் கேட்பான்? 14 5 மார்க் கேட்பான். 7 5 மார்க் எழுதுற மாதிரி இருக்குமா? ஸோ எய்தர் ஆர் சாய்ஸ். இருக்கிறதே 12 லெசன் தான். ஸோ டெஃபினெட்லி நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் இப்போலேருந்தே உங்களை பழக்கிக்கோங்க. ஆஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன். அப்போ தான் ஷுவராக நீங்கள் வந்து 100 எடுக்க முடியும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 95+ ஆச்சு உங்களால் எடுக்க முடியும். ஓகேவா? டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எஃபர்ட். ஓகேவா? இந்த மெத்தடை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே பிளான் நீங்கள் அவங்களுக்கும் சொல்லுங்கள். இல்லை குரூப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா இந்த பிளான் நீங்கள் போட்டு 2 பேரும் சேர்ந்து படிங்க. ஓகேவா? யா, தட்ஸ் இட். இதுபடி பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க.